பகவத்கீதை 18வது அத்தியாயம் 27வது வகுப்பு 55வது ஸ்லோகம். பக்த்யா மாமபி ஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் பக்த்யா மாமபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். ஒவ்வொரு கருத்தாக நிறைவு செய்து வரும் பகவான் இந்த 55வது முதல் 62வது ஸ்லோகம் வரை பக்தியை பற்றி பேசுகின்றார் என்று பார்ப்போம். கருத்துக்களை நிறைவு செய்ய வந்த பகவான் பக்தியை இங்கு நிறைவாக வைத்து பேசுகின்றார். இந்த அத்தியாய கருத்தில் இதுல முக்கியமா பகவானுடைய அனுகிரகம், பக்தியுடைய சாரம் அதையும் சொல்லுகின்றார். அர்ஜுனனுக்கு ஒரு எச்சரிக்கையையும் செய்ய போகின்றார் சொல்லி பார்ப்போம். அது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்குமான எச்சரிக்கையாகவும் அதை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆக பக்தியா மாமபி ஜானாதி, இங்கு பகவான் ஸ்ரவணம் செய்து கொண்டுள்ள பக்தனை பற்றி சொல்லுகின்றார். ஸ்ரவணம் செய்து கொண்டுள்ள பக்தன்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான் சொல்றார். நாம தான் இப்போ என்ன பண்றோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஸ்ரவணம். பக்தியால் யானுனை பலகாலம் சொல்றது போல இங்க பக்தி இல்லாவிட்டால் பகவானுடைய வார்த்தையை கேட்க முடியுமா? யார் மீதாவது நமக்கு அன்போ மதிப்போ இல்லைன்னா அவங்க வார்த்தையை கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆக பக்தி என்பது இங்கு பகவான் மேலும் சொல்லுகின்றார், பாவனை, ஆட்டிடியூட்னு சொல்றார். பக்தியை நாம ரெண்டா பார்த்தோம். பக்தி என்பது செயல், பாவனை ரெண்டும் இருக்கு. இப்போ பக்தி என்பது பாவனையா செயலா சொல்லி பார்த்தா அது பெரிய அளவுக்கு நம்ம 12வது அத்தியாயத்துல விஸ்தாரமா நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். பக்தி என்ற உணர்வு மனதில் இருந்தா அது வெளியில செயலா வரும். செயல் பக்தியை வளர்க்கும், அந்த பாவனையை வளர்க்கும். பாவனை செயலாக வெளிப்படும். நமக்கு ஒருவர் மீது அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். எவ்வளவு நிறுத்தி வச்சாலும் என்ன ஆகிடும், ஒரு நாளைக்கு வெளிப்பட்டுடும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அது அன்பு வெறும் அன்பாக மட்டும் இருக்காது, அது செயலாக வடிவெடுக்கும். ஆக இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, பக்தி என்பது பாவனை அல்லது ஆட்டிடியூட். இந்த பக்தி என்கின்ற பாவனை எதுவரையிலும் இருக்க வேண்டும்? ஞான நிஷ்டையை அடைகின்ற வரை பக்தி என்ற உணர்வானது இருக்கும், தொடரும். ஆரம்பத்திலிருந்து ஒரு படிப்பறிவும் இல்லாமல் ஏதோ கடவுளே நினைத்து கொண்டிருக்க பாமரன் முதல், கோயிலுக்கு வந்து செல்கின்ற மக்கள் முதல், நிதித்தியாசனம் என்று ஆன்மீக சாதனை கடைசி நிலையில் இருக்கா பாருங்க ஞான யோகத்துல, அந்த நிதித்தியாசனம் செய்கின்ற ஞானி வரை, அவன் வரை எல்லாரிடத்திலும் இந்த பக்தி என்ற உணர்வு நிச்சயமாக இருக்கிறது. நான் ஞானத்துல இருக்கேன், எனக்கு பக்தி எல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஞானம்னாவே எதை பற்றிய ஞானம், இங்க யாரை பற்றிய ஞானம்? ஆக பக்தி இல்லை என்றால் எந்த சாதனத்தையும், ஆன்மீக சாதனத்தை செய்யவே முடியாது. ஆக பகவான் இங்கு பக்தியை பாவனை என்றே சொல்லிவிடுகின்றார். பக்தி என்கின்ற பாவனையின்றி பகவானுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியாது. ஆகவே இங்கு பகவான் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம்.
ஒருவன் உபநிஷத்தையோ அல்லது பகவத்கீதையோ ஏதோ ஒன்று பக்தியோடு கேட்கின்றான், ஒரு பக்தி இல்லாமையும் கேட்கின்றான். இதில் வித்தியாசம் என்ன? பக்தியுடன் கேட்பவனுக்குத்தான் அது, அந்த பாவனையோடு கேட்பவனுக்கு அது நன்கு மனதில் புரியும். ஆகவே ஒரு பக்தியினால் தான் என்னை அறிகின்றான் என்று சொல்லிவிடுகின்றான். பக்தி இல்லைன்னா அது வெறும் சும்மா ஏதோ ஒரு வார்த்தையா இருக்கும், அது ஒரு இன்டெலெக்ட், ஒரு அறிவா இருக்கும், அவ்வளவுதான். வெறும் மியர் இன்ஃபர்மேஷனா இருக்கும், செய்தியா தான் இருக்கும். ஆக பக்தி என்ற ஒன்றை எடுத்துவிட்டு எவ்வளவு கேட்டாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நமக்கு அடுத்த ஒரு விஷயம், இந்த பகவானை பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு அறிவை தரும் கருவியின் மூலமாக தான் அறிவை பெற வேண்டும். அந்த அறிவை தரும் கருவியின் மூலமாக நாம் கேட்டுத்தான் இந்த அறிவை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கேட்டல், அதுவும் பக்தியுடன் கேட்டால்தான். இப்போ பள்ளிக்கூடத்துல கற்றலின் கேட்டல் நன்று சொல்லி சொன்ன, அது போல இந்த இடத்துல கேட்கத்தான் சொல்லி, சவணம் சொல்லி சொன்னாலே கேட்டல் சொல்லிதான் அர்த்தம், படி சொல்லி சொல்லல. ஒன்று நம்ம நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு நூலை புதிதாக அறிவித்தரும் நூலை படித்தாலும் அதை புரிந்து கொள்கின்ற தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நம்முடைய அறிவு எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு தான் அதை புரிஞ்சுக்கும், அதுக்கு மேலே நம்ம புரிஞ்சுக்கிற வாய்ப்பே இல்லை. ஆகவே இதை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அந்த நிலையில் புரிந்த ஒருவர் நமக்கு எடுத்து சொன்னால்தான் நாமும் அந்த அளவுக்கு நம்முடைய அறிவின் மூலமாக உயர முடியும். ஆக பக்தியோடு கேட்கணும்னு சொல்றார். பக்தியோடு கேட்டால்தான் அறிவு வரும். ஆக பக்தியினால் தான் ஒருவன் என்னை அறிகின்றான். அப்படின்றால் என்ன பொருள்? பக்தியை, பகவானை பற்றிய பக்தியை மனதில் வைத்துக்கொண்டு இவன் சாஸ்திரத்தை விசாரம் செய்யும் பொழுது இவனுக்கு அறிவு ஏற்படுகின்றது, ஏற்படும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த விசாரம் செய்வது மீமாம்சா சொல்லுவாங்க. அதில் பூஜித விசாரக, பக்தியோடு ஸ்ரத்தையோடு பூஜை, இறைவனிடத்தில் நாம் செய்கின்ற வழிபாடு, அது போல இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். ஆக சாஸ்திரத்தை விசாரம் பண்றது ஒரு வழிபாடு தான். இப்போ 1 மணி நேரம் இங்கே வந்து உட்காந்து கேட்டு போறோம்னா இதுவே ஒரு வழிபாடு தான். எனக்கு தெரியலையே அப்படி பூஜை பண்ணி ஏதோ அபிஷேகம் பார்த்து 4 புஷ்பங்கள் போட்டு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணால் தான் பூஜை போல தெரியுது சொன்னா கூட அதுவும் வழிபாடு தான், இதுவும் வழிபாடு தான். அது நமக்கு மனசில் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்றார். விசாரம் செய்வதே ஒரு வழிபாடு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். சிலருக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் பக்தியா தெரியும், சில பேர் பஜனை பண்ணால் பக்தியா தெரியும், சில பேர் பாராயணம் பண்ணால் பக்தியா தெரியும், சில பேர் கண் மூடி சும்மா உட்கார்ந்தா பக்தியா தெரியும், சில பேருக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தால் பக்தியா தெரியும். அப்போ என்னன்னு சொல்றது? எதை ஒன்று இது பக்தி என்ற அந்த ஒரு செயல் மட்டும் பக்தின்னு கூட சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் பக்தி என்ற சாதனைக்குள்ள கொண்டு வந்துடும். ஆக நிறைவு, பக்தி என்பது எதில் நிறைவு பெறுகிறது ஞானத்தில். ஆக அது பக்தியோடு விசாரம் செய்வது ஒரு வழிபாடு தான். ஆகவே இது ஒரு பூஜை, பூஜை தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம்பிரதாயத்தில் நாம் பாராயணம் பண்ணுற புஸ்தகங்கள்லாம் என்ன பண்ணுவோம், பூஜை அறையில் வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த பழைய நூல்கள்லாம் மெய்கண்ட சாத்திரம் பெட்டகம் தயாரித்து பூஜை அறை சில பேர் வீட்டில் இருக்கும். ஆனால் அதில் என்ன தமாஷா ஆயிடுச்சு சொல்லி சொன்னால், தமாஷுன்னு சொல்லக்கூடாது, அது நம்முடைய மனதில் பாவனை என்ன ஆயிடுச்சு, அந்த புஸ்தகம் அப்படியே இருக்கணும், அப்படியே பூஜை பண்ணி அந்த பொட்டு மட்டும் எடுத்து மறுபடியும் பூஜை பண்ணி வச்சிருது, அவ்வளோதான். அதில் புண்ணியம் கிடைக்கலன்னு சொல்லலை, ஆனால் பிரயோஜனம் என்ன, நமக்கு அறிவு வரலாமே. சில விட்டல நம்ம அதனுடைய தாத்பரியம் புரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லது இருக்கவே இருக்க ஆயுத பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுவோம், எல்லா புஸ்தகத்தை எடுத்து தட்டி எடுத்து அதில் ஒரு பழைய இது இருக்கும், பொட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு அன்றைக்கி ஒரு புது குங்கும பொட்டுலாம் வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சிடும், முடிஞ்சு போச்சு அதோட. ஆக புத்தகத்தையும் கூட பகவானை போலே பூஜை பண்ணுற பழக்கம் நமக்கு இருக்கு. நமஸ்காரம் பண்ணுவாங்க, கடவுளை நமஸ்காரம் பண்ணுறது போல. அதோட கூட அந்த அறிவை சரஸ்வதி என்றே நாம் சொல்லுவோம். அறிவிற்குரிய தேவத்தையே சரஸ்வதி.
ஆக சாஸ்திரம் உபதேசிப்பது கேட்பது எல்லாமே பக்திக்குள் தான் வருகின்றது. இந்த அர்த்தத்தில் நாம் பக்தியை பார்க்க வேண்டும் சொல்றார். ஆனால் பகவத்கீதையை பூஜை செய்தால் என்னை அறிகின்றான் அப்படிலாம் பகவான் சொல்லல. பகவத்கீதையை கேட்டு அந்த அறிவால் என்னை புரிந்து கொள், நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள். ஆக அங்க பூஜை பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணாலும் அங்கேயும் பக்தி இருக்கு. ஆனால் அந்த பக்தியில் நாம் என்ன பண்ணணும், நம்மை நாம் முன்னேற்றி கொள்ள வேண்டும். அல்லது வெறும் பக்தியா பகவானை வழிபட்டாலும் கூட என்ன ஆகும், நாளாக ஆக அந்த பக்தியினுடைய விசேஷமே நம்மை அப்படியே மெதுவாக வளர்த்தி கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்துடும். நாம் செய்கின்ற பக்தி பூஜை அதுவே என்ன பண்ணும், நம்ம அவரை நாம் யாரை வணங்குறோமோ அவரை பற்றி அறிவை நாம் பெற வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆமாம், சாமி போய் கும்பிடுறோம், அந்த சாமி யார், எப்படிப்பட்டவர், என்ன தான் அவர், இங்கே மட்டும் இருக்காரா, இப்படி மட்டும்தான் இருக்காரா, உருவத்தில் மட்டும்தான் இருக்காரா, இந்த உருவத்தில் தான் இருக்காரா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இவருடைய ஆற்றல் என்ன, இவருடைய பெருமை என்ன, அவரை பற்றிய விஷயங்கள் என்ன என்று அறிய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அப்படி ஆர்வத்தை பகவான் வளர்த்து விட்டு என்ன பண்ணுவார், இப்படிப்பட்ட பகவத்கீதை கிளாஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சுடுவார். அதுதான் உண்மை. தாய்மன்னர் அதை சொல்லும்போது, மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. வாய்க்கலாம் சொல்லல, வாய்க்கும் சொல்லிடுறார், கிடைக்கன்னுடுறார், உறுதி சொல்லிடுறார். அதனால பூஜை முறையா நம்ம ஒழுங்கா செய்தும் சொல்லி சொன்னான். நாளும் நம்மை முன்னேற்றி இப்படிப்பட்ட பகவானை பற்றி அறிவை கொடுத்து நம்மை நிறைவு செய்யும், நிறைவுபடுத்தும். அதான் சொல்றார், கடவுள்னா என்னதான் அது என்று அறிய வேண்டும் என்ற ஆர்வம் வருமா, அவனுள் விவேகம் உதிக்கும், தன்னை பிரித்து பார்க்க எண்ணம் தோன்றும். பிறகு அப்படிப்பட்ட பக்தியினால் நான் எப்படிப்பட்டவன் என்று ஒருவன் அறிகின்றான். இதை சொன்ன பகவான் உடனே அந்த பக்தியினுடைய பிரயோஜனம் என்ன, பலனை சொல்கின்றார். இப்படி ஒருவன் என்னை அறிவதனால் என்ன பலன் அடைகின்றான். ததக மாம் தத்துவதக ஞாத்வா, ததக பிறகு, மாம் என்னை, தத்துவதக உள்ளபடி, ஞாத்வா அறிந்து, என்னை ஒருவன் உள்ளபடி அறிந்து, இதுதான் இந்த வார்த்தை தான் முக்கியம் சொல்றார். பகவான் எப்படி இருக்கின்றாரோ அப்படி அறிந்து, உள்ளபடி அறிந்து, உள்ளதை உள்ளபடி அறிந்து, உண்மையில் இறைவன் என்றால் யார் என்பதை தெளிவாக அறிந்து புரிந்து, விஷயத்தே ததனந்தர், அப்படி அறிந்து விஷயத்தை என்னை என்ன பண்றான், அடைகின்றான். தது அனந்தரம், உடனடியாக, வித்தவுட் டிலே கேப், இடைவெளியின்றி ஒன்றை அறிவதால் நாம் அடைந்து விடுகின்றோம். அதுபோல என்னை முறையாக உள்ளபடி அறிந்து அந்த அறிவதாலே என்னை அவன் அடைந்து விடுகின்றான். ஒரு பொருளை எங்கே வச்சுட்டு தேடுறோம், அது தெரியல, தெரிஞ்ச பிற்பாடு என்ன, அது அடைஞ்சதாதான் அர்த்தம், உடனே நமக்கு தெரிஞ்சுக்குது அந்த பொருளை. இடையில் எந்த தடையும் இல்லாமல், வித்தவுட் டிலே அல்லது வித்தவுட் எனி கேப்னு சொல்றார். இடைவெளி என்று என்னை அறிகின்ற வரையில் தான் உனக்கு தடை. என்னை ஒருவன் முறையாக கேட்டு அறிந்து விட்டால் என்னை அவன் அடைந்து விடுகின்றான் சொல்லி சொன்னான். ஆக பக்தி எனும் பாவனையை பகவான் மனதில் வைத்துக்கொண்டு, இந்த பக்தி என்பது எல்லா சாதனங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, பாவனை சொல்லிடுறார். சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அவர் பக்தரா, அவர் பக்தர் இல்லையா, பகவான் எல்லாரையும் பக்தனாக ஏற்றுக்கொள்கின்றார். 12வது அத்தியாயத்தை கேட்கணும், அற்புதமா எல்லா அத்தியாயமும் அற்புதமா கருத்து வச்சிருக்கார். சும்மா ஸ்லோகத்தை பார்த்து புஸ்தகத்தில் இருக்க வார்த்தைகளை படித்தா மட்டும் நமக்கு அந்த அளவுக்குள்ள போகாது. அது முறையே அது போல விஸ்தாரமா யார்கிட்ட முறையே கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கொடுத்து தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, அப்பதான் மனசுல போய் உட்காரும் இந்த விஷயங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆக இந்த பக்தியை நாம் விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டோம் சொல்லி சொன்ன என்ன ஆகும், பகவான் மீது உள்ள அன்பை நாம் விட்டுவிட்டோம் சொல்லி அர்த்தமாயிடும். ஆக நாம் என்ன சாதனத்தை செய்தாலும் அது நமக்கு கடினமாக இருக்குமே தவிர, பகவானை விட்டுவிட்டு பக்தியை விட்டுவிட்டு அதில் நமக்கு பலன் கிடைக்காது. ஆக இந்த ஷவணம் என்ற சாதனத்திலும் அவனுக்கு
பக்தி இருக்கின்றது. ஸ்ரவணம் என்ற சாதனம் என்ன? கேட்டல், முறையாக கேட்டல். பூஜித விசாரக, மீமாம்சைன்னு சொல்லுவாங்க, முறையாக அறிதல். மீமாம்சைனா பூஜித விசாரம், பக்தியோடு ஸ்ரத்தையோடு குரு மீது நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளை கேட்பது. நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேத வாக்கியங்கள் மந்திரங்களாவது ரிஷி முனிவர் நமக்கு கிரகித்து கொடுத்தது. பகவத்கீதை பகவானுடைய வச்சனம், நேரடியாக அவரே பேசியது. அது இதற்கு பெரிய ஒரு விசேஷம் இருக்கு. இந்த வார்த்தை அவருடைய வார்த்தைகள் எல்லாமே. ஆக இந்த பக்தியின் மூலமாக என்னை சரியாக அறிந்து என்னையே அடைகின்றான். ஆக இந்த ஸ்லோகத்தில் பக்தியை ஆட்டிடியூட், பாவனை அளவில் சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பக்தியை கர்மத்தினுடைய செயலின் அடிப்படையில் அளவிலேயே சொல்ல போகின்றார், விளக்கப் போகின்றார். 56வது ஸ்லோகம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஷயஹ மத் பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஷயஹ மத் பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். இங்கு பகவான் பக்தியினுடைய முதல் நிலையை கூறுகின்றார். ஆன்மீக வாழ்க்கையில பக்தியில முதல் நிலை என்ன? ஒருவனுக்கு பக்தி இருந்தால்தான் அவன் பகவான் வகுத்த தர்ம சாஸ்திரத்தை பின்பற்றி செயல்களை செய்து அந்த செயல்களை எனக்கு அர்ப்பணம் செய்வான். பக்தி இல்லை என்றால் அவனுக்கு இந்த பாவனையெல்லாம் வரவே வராது. பாவனை இல்லை என்றால் அந்த செயல்களை முறையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்கின்ற கர்மயோகம் என்ற பேச்சுக்கு அங்கு இடமே இல்லை. ஆக ஒருவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதும் அவன் அந்த செயல்களை எப்படி எனக்காக செய்து என்னை அடைய வேண்டும், அதை ஒரு சாதகன் எப்படி ஆரம்பிக்கின்றான் என்று சொல்லி பக்தியினுடைய அல்லது பக்தி என்ற சாதனத்தினுடைய முதல் படி ஆரம்பிக்கின்றார், அறிமுகப்படுத்துகின்றார். இவன் எப்படிப்பட்ட பக்தனாக இருக்கின்றான்? இந்த பக்தனுக்கு என்ன பெயர்? கர்மயோக பக்தனாக இருக்கின்றான். கர்மயோகம், கர்மயோகம் என்ற செயலில் ஈடுபட்டு கொண்டு அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து என்னை சார்ந்தவனாக இருக்கின்றான். என்ன செயல் செய்தாலும் சரி அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் அதற்கு பெயர் கர்மயோகம். செயலை செய்யும் பொழுது இறைவனுக்கு அர்ப்பணம், செயலை பெறும் பொழுது ஈஸ்வர பிரசாதம். முடிஞ்சு போச்சு கர்மயோகம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட பாவனை என்ன என்பதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்லோகத்தை பார்ப்போம். சர்வ குர்வாணி அபிசதா, குர்வானக செய்து கொண்டு, ஆக்ஷனில் இருக்கிறான், செயலில் இருக்கின்றான். எப்பொழுது? சதா, எப்பொழுதும். எதை செய்து கொண்டு? சர்வ கர்மாணி அப்பி, எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டு. ஒரு செயல் தான் இல்லை, எல்லா செயல்களில் ஈடுபட்டு கொண்டு. தன்னுடைய இங்கு செயல் என்றால் தன்னுடைய அனைத்து கடமைகளிலும் ஒருவன் ஈடுபட்டு கொண்டு, ஆனாலும் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பக்தனாக இருக்கிறான், பக்தன். அதனால் அடுத்த சொல்லில் சொல்கின்றார் பாருங்க, மத் வெபாஷயஹ, என்னை சார்ந்து இருப்பவனாக இருப்பவன், என்னை சார்ந்து பக்தனாக இருக்கின்றான். பக்தன் சொல்லி சொன்னா இறைவனை சார்ந்திருத்தல், அப்படி ஒரு அர்த்தம் இங்க சொல்றார். மத் வெபாஷய, இறைவனை சார்ந்திருத்தல். நம்ம வாழ்க்கையில எதை எதை சார்ந்திருக்கிறோம்? ஆட்களை, பொருள்களை, சூழ்நிலையை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கின்றோம். மனிதர்களை சார்ந்திருக்கிறோம், உறவுகளை சார்ந்திருக்கிறோம், நண்பர்களை சார்ந்திருக்கிறோம், பொருள்களை சார்ந்திருக்கின்றோம், சூழ்நிலையை சார்ந்திருக்கின்றோம். சூழ்நிலை நல்லா இல்லைன்னு நமக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், அது சார்ந்து தான் இருக்கும். எல்லாமே சார்ந்து தான் இருக்கின்றோம், டிபெண்ட்டாக தான் இருக்கிறோம். இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கிறதே இல்லை. மோட்சம் என்பது இண்டிபெண்ட்னு அர்த்தம்.
ஆக மத்வபாஷயக, என்னை சார்ந்து இருப்பவனாக இருப்பவன், அதாவது எல்லா கர்மத்திலையும் இவன் ஈடுபட்டு கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கொண்டு என்னை சார்ந்து, அப்படி சார்ந்திருக்கலாம் என்ன, என்னையே லட்சியமாக கொண்டிருப்பவன். என்னையே லட்சியமாக. வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள் இருக்காங்க. அந்த லட்சியங்கள் எல்லாம் இறுதியில் எதை சென்று அடைய வேண்டும் என்றால் இறைவனையே சென்று அடைய வேண்டும். வாழ்வின் முடிவாய் விளங்குவதுங்கு இறைவன் திருவடி நீழலை சொன்னது போல இந்த சின்ன சின்ன லட்சியங்கள், சௌகரியமா இருக்கிறது, பணம் தேடுறது, சூழ்நிலை அமைச்சுக்கிறது, வாழ்க்கை அது இது எல்லாம் தேடுறதெல்லாம் கடைசியில் எந்த தேடல்ல போய் முடியணும்னு சொன்னா இறைவனை தேடுவதில் சென்று நிறைவு பெற வேண்டும். எங்க நதி புறப்பட்டாலும் கடைசியில் என்ன ஆகிறது, எல்லாம் போய் கடல்ல கலக்கிறது போல இவன் இறைவன் என்ற பெருங்கடலில் கலந்து விடுவது. அதுதான் இவனுடைய லட்சியம். என்னையே லட்சியமாக கொண்டிருப்பவன். ஆஷயம் சொன்ன சார்ந்திருப்பவன், பகவானே நம்பி இருப்பது, பகவான் என்னை காப்பாற்றுவார், நல்வழிப்படுத்துவார் என்ற குறை இருக்கு, குற்றங்கள் இருக்கு. ஆனாலும் கூட இறைவனை நான் நம்பிவிட்டேன், அவரை நான் சார்ந்திருக்கின்றேன், அவர் நிச்சயமாக என்னை மெதுமெதுவாக பண்படுத்தி பக்குவப்படுத்தி கை தூக்கி விட்டு விடுவார், உயர்த்தி விடுவார். இந்த நம்பிக்கை நமக்கு மனசுல இருக்கு. உண்மை இதுதான். அதுக்காக எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ கோயிலுக்கு வர, அப்படிதான் நம்ம பெரியவங்களாம் நமக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. கோயிலுக்கு போறது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படி கொண்டு போய் அப்படி விட்டு ஒன்றும் இல்லை, சும்மா போய் கோயிலுக்கு போய் சுத்திட்டு வா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல எது சொல்றே சொல்லு, சும்மாவா போய் சுத்திட்டு வான்னு சொல்லுவாங்க. அது பெரிய அர்த்தம் இருக்கு. அந்த பழக்கங்கள் நம்ம பழக்கி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த பழக்கத்தை கொடுக்கணும். ஒரு தாய் தந்திர கொடுக்க வேண்டியது நாம சம்பாதித்த பொருள், வீடு, பணம் அது மட்டும் இல்லை, நல்ல பண்புகள் அதுவும் கொடுக்கணும். அதோட கூட இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை, பக்தியை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தா சிறு வயதுல அப்பா என்ன கோயிலுக்கு டெய்லி கூட அழைச்சிட்டு போவார். மார்கழி மாதம் பஜனையில் சும்மா கொண்டு உட்கார வைப்பார், சும்மா வான்னு சொல்லுவார். போகும்போது எனக்கு துணையா வான்னு சொல்லுவார். நான் அவருக்காக துணையா போவேன், இருப்பேன், கோயிலில் நின்றுட்டு இருப்பேன், என் கூட சுற்றி வா சொல்லுவார். அப்புறம் அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார், கையெடுத்து கும்பிடுவார், அதெல்லாம் பார்த்து விபூதி எடுத்து வைப்பார். அதெல்லாம் பார்த்து நானும் பண்ணுவேன். அந்த பழக்கம் எனக்கு இப்போது நல்ல மனசில் பதிஞ்சு இருக்காதனால எனக்கு பிரயோஜனம் இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பெரிய பக்தர்களுக்கெல்லாம் அப்படி தான் வழக்கமாக ஏற்பட்டு. ஞான சம்பந்தருக்கு அவங்க அப்பா காலையில் சீர்காழியில் அந்த குளத்தில் டெய்லி அனுஷ்டானத்துக்கு போக கூட கூட்டிகிட்டு போவார். ஒரு நாள் அழைச்சிட்டு போவார். கரையில் உட்காந்து குழந்தைய உட்காந்து தான் மூழ்கி எந்திரிக்கும் போது பசி எடுத்துருது, பார்த்து பசி எடுக்குது. அங்கே இருக்க இறைவனை பார்த்து கேட்குது குழந்தை, பாலாக கொடுத்தாங்க, ஞான பால் சொல்கிறோம், அப்படிலாம் வரலாறு சொல்கிறோமே. அதனால நமக்கு அப்படி ஒரு பழக்கம் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டோம், அதெல்லாம் இல்லை, பழக்கப்படுத்துங்க, முயற்சி பண்ணுங்க. நாம மட்டும், நம்ம அப்பாவும் நம்ம பற்றி அப்படிதான் சொன்னார், என் பையன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். அவர் அப்பாவும் என்ன பண்ணாருன்னா அது அப்படிதான் சொன்னார், அவருக்கு அப்பா அதுதான் சொன்னார். நம்ம பேரனை பற்றி கூட நம்ம பையன் அதை தான் சொல்ல போகிறான். இது வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆகிலால முடிஞ்ச வரல பழக்கங்களை நம்ம கொண்டு வரணும். ஆகவே என்னை விட்டு விட மாட்டார், கை தூக்கி விட்டு விடுவார், கைவிட மாட்டார், கை கொடுத்த தெய்வம் சொல்றார். ஆமா, மத்வபாஷய, எல்லா செயலிலும் ஈடுபட்டு கொண்டு கூட அவன் என்னையே சார்ந்திருப்பவன், என் மீது பக்தி கொண்டிருப்பவன். இதுதான் பக்தனுடைய முதல் ஸ்டேஜ் சொல்றார். எண்ணிலையில் நின்றாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் சொல்றது போல, ஒரு குழந்தை ஒரு தூணை பிடிச்சிட்டு சுத்தம், எவ்வளோ வேகமாக சுத்தினா தூணை கெட்டியாக பிடிச்சிருக்கும். அது போல நம்முடைய மனதில் ஆழத்தில் இறைவனை பற்றி இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப முக்கியம். அவரை சார்ந்து அது பல பிரயோஜனங்களை தடுத்து போகணும்னா மறுபடியும் 12வது அத்தியாயத்துக்கு போயிடணும். அவ்வளோ விசேஷமாக இருக்குது. நாரத பக்தி சூத்திரம்லாம் அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கு, பார்த்துருக்கின்றோம். ஆக இவன் சாதாரணமாக எல்லா செயலிலும் இருக்கின்றான். அலுவலகம் போகிறான், வேலைகள் பார்க்குறான், சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுள் பகவானை என்ன பண்ணிருக்கான், கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். பகவான் என்னை கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே. பகவான் தான் என்னோட லட்சியம்,
நான் என்ன செய்தால் இறுதியில் அடையப்பட வேண்டியது பகவான் தான் என்று இருப்பான். திருப்பள்ளி எழுச்சியில போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளை, முதல் வார்த்தையை பாருங்க எவ்வளவு அழகா வச்சிருக்கார். சும்மா நம்ம படிப்போம் திருப்பள்ளி எழுச்சி. என் வாழ்முதல் ஆகிய பொருள் அவன் தான். உங்க முதலீடு என்னன்னா லட்சியத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டார். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளை, என்ன அழகா சொல்லியிருக்கார். பொருளை என்ன அங்க வஸ்து பிரம்மம் சொல்லி அர்த்தம், இறைவன் அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையுடைய முதல் நீதான், முதல் நீதான முடிவு நீதான், நீதான் என் லட்சியம், எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையில் அடக்கிட்டார். அப்படி யோசித்திருப்போமா பாருங்க. நம்ம போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மணற்கொன்று ஏற்றினின் திருவடி. எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது ஒரு வரியில நிறைய விஷயங்கள் சொல்லிட்டா. சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். சரி, அப்படி இருப்பவனுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் பகவான் சொல்கின்றார். மத் பிரசாதாத் அவாப்னோதி, என்னுடைய பிரசாதத்தினால் அனுகிரகத்தினால் அவன் என்ன அடைவான், எதை இறுதியாக அவன் அடைவான். சாஸ்வதம் பதம் அவ்யயம், அவ்யயம் அழியாத தேயாத மாறாத என்றுமுள்ள நித்தியமான. சாஸ்வதம் என்றால் என்றுமுள்ள. சாஸ்வத நிதி சொல்றாங்க பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீ என்ன பெரிய சாஸ்வதமா இருக்க போற அப்படிலாம் சொல்லி சொல்லும். சாஸ்வதம் சொல்லி சொன்னா எப்பொழுதும் இருப்பது, என்றும் இருப்பது, நிலை பெற்று இருப்பது, அழியாதது. பதம் லட்சியம். சாஸ்வதமான என்னுடைய திருவடியை அவன் அடைகின்றான். லட்சியத்தை, நிலையை அல்லது மோட்சத்தை அவன். சாஸ்வதம் பதம்னா மோட்சம் சொல்லி அர்த்தம். இறைவனுடைய திருவடி என்பது மோட்சம்தான். மோட்சத்தை அவன் அடைவான். ஆரம்ப நிலையில் இருப்பவன் கூட என்று அருளினால் மெதுவாக முன்னேறி சாஸ்வதமான பதத்தை நிச்சயமாக அடைவான். ஏனென்றால் அவன் பயணத்தை தொடங்கி விட்டான். சரியான ரூட்டை கண்டுபிடிச்சு எப்படி போனாலும் என்ன பண்ணுவோம், நிச்சயமாக அந்த பாதையில் பயணம் செய்தால் நிச்சயமா அடைய வேண்டிய லட்சியத்தை, டெஸ்டினேஷன் நம்ம அடைஞ்சிடுவோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, இங்கு பக்தி இருக்க வேண்டும் சொல்றார். பக்தியை மட்டும் விட்டு விடாது, விட்டு கொடுத்து விடாது, விடக்கூடாது. நான் வேதாந்தம் படிச்சிருக்கேன் சுவாமி, பக்தி எல்லாம் எமோஷனல் லெவல். அப்படி சில பேர் இருக்காங்க. முறையா படிக்காதவங்க தான் எல்லாம் பேசுவாங்க. ஒழுங்கா முறையா ஒரு குரு இடத்துல படிச்சோம்னா இப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் வராது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல சில தத்துவங்களை எடுத்து பேசுறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் மனதில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மூலமாகத்தான் மற்றது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்ன கண்ணாடி போட்டிருக்கோம் அதை பார்த்து அதை போட்டுட்டு பார்க்குறா போல தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஆனாலும் கூட அதையே கூட பார்த்தோம்னா நம்ம எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதில் போடுற விஷயங்கள்லாம் பார்த்தா அதையே கூட என்ன சொல்கிறது, நம்ம மற்றவங்களை சொல்கிறது யோசனையாக தான் இருக்குது. புரியாதவர்கள் தெரியாது எப்படி இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சான்னு கேட்காதீங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, முறையாக பகவானுடைய அனுகிரகத்தில் குரு மூலமாக சாஸ்திரங்களை படித்த அந்த தைரியத்தில் நம்பிக்கையில் நாம் இதெல்லாம் சொல்கிறோம். அவ்வளோதான். இது ஆணவத்தினால் சொல்கிறது இல்லை, நாம் பெற்ற அறிவினால் தைரியத்தினால் சொல்கிறோம். ஆக நாம் வேதாந்தம் நான் படிச்சிருக்கேன், பக்தி எல்லாம் எமோஷனல் லெவல். ஆனால் இவருக்கு வேறு எதுலேயே எமோஷனல் இருக்கும். இப்படி சொல்கிறாரு, அவருக்கு வேறு எதுலேயே எமோஷனல் இருக்கும், உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். ஆமாம், ஆனால் அவருக்கு அது தெரியாது. ஆக பகவான் மீது மட்டும் எமோஷனல் இருந்தால் அது மட்டும் என்ன பண்ணார், அப்போ மட்டும் வேதாந்தம் பேசும். அதெல்லாம் எமோஷனல், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க எமோஷனை மற்ற விஷயத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப சாதாரணமாக சாமானியம் ரொம்ப இருப்போம். அது வேறு. ஆக பகவான் மீது எமோஷனலாக இருப்பது என்பது ஒரு விதமான மெச்சூரிட்டின்னு சொல்கிறார். ஒரு விதமான பக்குவத்தினுடைய அடையாளம், மெச்சூரிட்டி சைன்னு சொல்லி சொல்கிறார். உண்மைதான். இது நம்முடைய மனப்பக்குவத்தினுடைய ஒரு நிலையை தவிர வேறு இல்லை. பகவான் மீது ஒரு அன்பு இருந்தது. சில பேர் பகவானை நினைச்சாலே அப்படியே உருகுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, ஆடுவார்கள், பாடுவார்கள் சொல்றார் பாருங்க. சில பேர் வேறு எதுக்கோ அழுவாங்க. சில பேருடைய உலக விவகாரங்களை பார்த்தா, சில பேருடைய எமோஷன்ஸ்லாம் சொல்லும் பொழுது பார்த்தா, இதுக்கெல்லாம் கூட இவங்க இப்படி வருத்தப்படுவாங்களா, அழுவாங்களா, பரபரப்பாங்களா, இப்போ துக்கப்படுவாங்களா, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லாத விஷயத்துலாம், சின்ன சின்ன விஷயத்துலாம் அதிசயமா இருக்கும்.
அதுலேருந்து நம்முடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அதில் தான் நமக்கு பற்று இருக்குன்னு சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது போல உலக பொருள்களுக்காக மக்கள் குடங்குடமாக கண்ணீர் சிந்துவார்கள் சொன்னார். இங்கே பகவானை நினைத்தால் அவர்களுக்கும் அந்த எமோஷனில் வரும். அது தவறு இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அதுக்காக கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருப்பாங்க, கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு உடல்ல மனசில் ஒரு உணர்ச்சி வந்தால், உணர்வு வந்தால் அந்த எமோஷன் பல விதமாக வெளிப்படும். ஆமாம். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவதும் நின்னடியர் செய்கை பராபரன்னு தாய்மலர் சொல்லிட்டு அதெல்லாம் உள்ளுக்குள்ள வரும். ஆக பகவானுக்காக அழுதால் இவர் தத்துவம் பேசுவார். என்ன இப்படிலாம் எமோஷனா இருக்கீங்க? ஆக பகவானுக்காக பகவான் மீது யார் பக்தி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு பகவான் இப்படிப்பட்ட பிராமிஸ் பண்றார். என்ன? என்னுடைய பிரசாதத்தினால், அருளினால், அனுகிரகத்தினால் அவர்கள் சாஸ்வதம் அவ்யயம் பதம், அவர்கள் என்றும் உள்ள மாறாத பதத்தை அடைவார்கள். எதனால்? மத் பிரசாதாத், எனது அனுகிரகத்தினால் நான் அனுகிரகம் பண்றேன்றார். இப்ப யாருக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார்? அவரை யார் அதிகமாக அன்பு செலுத்துகின்றார்கள் அவர்கள் மீது அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்போ பகவான் ஒருவருக்கு அருள் செய்வார் சொல்லி சொன்னா, இன்னொருக்கு அருள் செய்ய மாட்டார் சொல்லி சொன்னா, அவர் எப்படி பகவானா இருப்பார் சொன்னா? ஒருத்தர் கேட்டார், பகவான் எப்போவாது பேசி இருக்காரா சொல்லி சொன்னா, பகவான் சொல்லுகின்றார், நான் எப்பொழுதும் பேசி கொண்டு தான்பா இருக்கேன், கேட்கத்தான் ஆள் இல்லைன்னு சொல்றார். பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன? பகவத்கீதை அவர் பேசுனது தானே. பேசுவான ஈசனும் பிரம்ம ஞானமும் உள்ளே ஆசையான ஐவரை அலைந்தழைக்க செய்கிறார். ஆசையான ஐவரை அடக்கி ஒரு இடத்திலே, ஒரு எழுத்திலேன்னு ஒரு பாடம் உண்டு, அடக்கி ஒரு இடத்திலே பேசிடாதிருப்பரில் ஈசன் வந்து பேசுமே. சேவாக்கிய சித்தர் பாடல். இறைவன் பேசுவாப்பா, யாரும் பேச மாட்டார், பேசிக்கிட்டு தான் இருக்கா. உன் மனசுல மற்ற இறைச்சல்கள் சத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவருடைய குரல் உனக்கு கேட்கல. மற்ற குரல்கள் அந்த குரலை அடக்கிற அளவுக்கு ஓங்கி பேசிக்கிட்டு இருக்கு. நீ அமைதிப்படுத்தி கேட்டா அவருடைய குரல் உனக்கு கேட்கும்ன்ற. இது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது. அந்த பக்தி நிலையில இங்க சொல்ற விஷயங்கள். ஆக பகவானுடைய அருள் என்றும் இருக்கின்றது. அதை பெறுவதற்கு நாம தான் தயாரா இருக்கணும். டேங்க்ல தண்ணி இருக்கு, குழாவை திருப்பினா வரும். குழாவை திருப்பணமே பண்ணாதான் நமக்கு அந்த வாட்டர் கிடைக்கும். அதுபோல் இறைவனுடைய அருள் என்று நிறைந்து இருக்கு. அதை பெறுவதற்குரிய சேனல் நம்ம ஒழுங்காக நம்ம சரி பண்ணி வைக்கணும். அதான் சொல்றேன். இங்கு மத் பாஷேக சொல்லி சொன்னா அந்த பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். நாம் பக்தியை வளர்த்து கொண்டால் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கூட படிப்படியாக சாஸ்வதமான நிலையை அடையலாம். ஒரு சிறு விளக்கம் இங்க, மத் பிரசாதாத் அவாப் நோத்தி சொல்லி சொன்னா, என்னுடைய பிரசாதத்தினால் அனுகிரகத்தினால் அவன் அடைவான் என்றால் இங்கே ஈஸ்வர அருளை பகவான் தெளிவா சொல்றார். அதாவது இங்க ஈஸ்வர அருள் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு, சுய முயற்சியே வேண்டும், அதை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். என்னதான் நாம சுய முயற்சி பண்ணாலும் பகவானுடைய அருள் வேணும். என்னதான் பகவான் அருள் கொடுக்க ரெடியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய முயற்சி இருக்கணும். ரெண்டும் முயற்சியும் பகவானுடைய அருளும் சேர்ந்து போக வேண்டும். ஒரு பொருளை பார்க்கணும்னா சூரிய வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம் மட்டும் போதுமா? நம்முடைய கண் பார்வை வேணும். ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு பொருள் நமக்கு தெரியும். கண் பார்வை மட்டும் இந்த சூரிய வெளிச்சம்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது. சூரிய வெளிச்சம் மட்டும் அந்த கண் பார்வையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பொருளை பார்க்க முடியாது. அதுபோல நம்முடைய சுய முயற்சியும் வேண்டும், அதுல இறைவனுடைய அனுகிரகமும் வேண்டும். ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த செயல் நன்கு முழுமையடையும், நிறைவை அடையும். அதுதான் பகவான் இங்க சொல்ற, என்னுடைய மாயை இருக்கே அது அவ்வளவு சுலபமாக நீ உன்னால் தாண்டி போக முடியாது. அந்த மாயையோ மற்றதையோ விஷயங்கள் நீ சேலஞ்சு பண்ணன்னு சொல்லி சொன்னா நீ ரொம்ப கீழே போயிடுவோ, பார்த்துக்கோ, ஜாகிரதைன்னு எச்சரிக்கிறார். ஆமா, என்னுடைய மாயையை நான் அப்படிப்பட்ட ட்ரிக்கோட படைச்சிருக்கேன், அதற்குள் சென்றால் நீ வெளியே வர்றது கஷ்டம் சொல்றார். இந்த மாயை நம்ம தொந்தரவு பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுமா? அந்த மாயையினுடைய ஓனர் இருக்காரு மாயாவி, அவர் இடத்துல போய் நம்ம சரண் அடையணுமா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லுவார். மாயனே மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூயமாய் வந்து நாம் தூமலை தூவி ஆண்டாள் பாடுறாள் மார்கழி இல்லையா? அது
தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் என்றனும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவா. ஆகவே மாயையினுடைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா மாயாவி இடத்துல போய் சொல்லணும். ஒரு பேட்டையில் யாருன்னா நம்ம தொந்தரவு பண்ணாருன்னா அந்த பேட்டையில் இருக்கக்கூடிய பெரியவர் யாரும் என்ன பண்றோம், அவருக்கு தலைவர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்ல எப்போ கால் நம்மளை தொந்தரவு பண்றாரு கொஞ்சம் பார்த்துங்க, போவாதர் அவர் இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். அது போல மாயாவி இடத்துல போனோமா, அவர் தான் மாயாவி. மாயன் மாமாயன் பெருமாயன், பெருமாயன் மட்டும் இல்லை மாமாயன் பெருமாயனா பகவான். ஆக பகவான் இடத்துல சரணடைந்தால்தான் உனது மாயை நீ அனுபவிக்கக்கூடிய மாயில் சிக்கியுள்ள அதிலிருந்து உன்னை விடுவித்து விடுவார், விலக்கி விடுவார். நின்னை சரணடைந்த நீ காக்க வேண்டும் அப்படி தாய்மன்னர் சொல்றார். வள்ளலார் சொல்லுவார், இந்த மாயினுடைய அவஸ்தை அவர் சொல்லுவார். மாயை எனும் இரவில் விஷய வாதனை எனும் கல்வர்தாம் வந்து மன அடிமையை தட்டி எழுப்பி, ராத்திரியில் திருடன் வந்தான், அந்த ஓனர் என்ன பண்ண தட்டி எழுப்பினானா, தட்டி எழுப்பி எங்க சாய் வச்சுக்கிற குடுன்னு சொல்லி கேட்டான். அவர் இடத்துலயே எடுத்து அவர் இடத்துல என்ன பண்ணனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது போல மாயை என்னும் இரவில் விஷய வாதனை எனும் கல்வர்தாம் வந்து மன அடிமையை தட்டி எழுப்பி என் மெய்நிலை சாலிகையெல்லாம் கொள்ளை கொண்டனரே சொல்றார். நான் தேடி வச்ச எல்லாம் போயிடுச்சே சொல்றார். மாயை வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, அகடித கடனா படியேசி மாயா, செய்ய முடியாதெல்லாம் செய்யறவர், தலைகீழ உருட்டி பரட்டி விட்டு போயிடுறது அப்படி சொல்லி சார். விஷயவாதனை அப்படி சொல்லி சொன்னா இந்த பொறிப்புலன்கள் விஷயங்கள்ல சென்று அதுதான் கல்வர் சொல்லிடுற. ஐம்புல வேட கொட்ட மதடங்க மற்கடவன் முட்டியாய் அப்படி தாய்மாரும் பேசுகின்றார். ஐம்புல வேட. ஆக என்னுடைய பிரசாதத்தினால் இப்படி ஒருவன் பக்தனாக இருந்தால் அவன் என்ன செயல் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவனுக்கு ரஜோகுணமும் இருக்கும், அவனால் தியானம் ஜபம் செய்ய அமர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அவன் செயல் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் என்னை நம்புபவனாக இருக்க வேண்டும். என்னுடைய பக்தனாக இருப்பவன் மத் பிரசாதாத், என்னுடைய பிரசாதத்தினால் அனுகிரகத்தினால் ஆப்னோத்தி அவன் அடைகின்றான். இறுதியாக அவன் எதை அடைவான், அதை தாங்க பகவான் சொல்றார். சாஸ்வதம் பதம் அவ்யயம், அழியாத தேயாத மாறாத அந்த பதத்தை மோட்சத்தை அடைகின்றான், அல்லது என்னை அடைகின்றான், அவ்வளவுதான். அதான் உண்மை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் பக்தியை பேசுவார், பக்தியை பற்றி மேலும் பேசுவார். இங்கு பகவான் பக்தி என்பதை பாவனையாக எடுத்துக்கொண்டு பக்தியை படிப்படியாக சொன்னார். ஒரு பக்தன் இப்படி ஆரம்பிக்கின்றான், செயலாக கர்மா என்று அதையும் எடுத்துக்கொண்டார், செயலாக எடுத்துக்கொண்டார். அடுத்து பலருக்கும் இவ்விதமான ஒரு சில படிநிலைகள் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்காக பகவான் இங்கு இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுகின்றார். பக்தி என்பதை செயலாக எடுத்துக்கொண்டார், அல்லது ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, பஜனை பண்றது, யாத்திரை போறது, இதெல்லாம் செயலாக எடுத்துக்கொண்டார். அதுவும் பக்தி தான். ஆனால் இங்கு பகவான் பக்தி என்பதை பாவனையாகத்தான் பெரும்பாலும் மனதில் நினைத்து பேசுகின்றார். அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு உணர்வு, அந்த பக்திக்கு இலக்கணம் கொடுக்கின்றார். ஒரு பக்தன் எப்படி பக்தி ஆரம்பிக்கின்றான், சர்வ கர்மாணி அபிசதா குர்வானக, அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு அல்லது கர்ம யோகத்தில் ஆரம்பிக்கின்றான். அதே சமயத்து பக்தனாக இருக்கின்றான். ஆக கர்மயோகியுடைய மனதிலும் பக்தி இருக்கு. நிதித்தியாசனம் கடைசி நிலையில் தத்துவ ஞானத்தை உணர்ந்து அந்த அறிவில் நிலை பெறுவதற்காக அப்படியே அமைதியாக உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்றான் பாருங்க. ஆன்மீக சாதனத்துடைய கடைசி சாதனம். அவன் மனதிலும் பக்தி இருக்கின்றது. ஆனால் அந்த பக்தனுடைய தரம் அதில் வேறுபாடு இருந்தாலும் பக்தி எல்லோரு இடத்துல இருக்கின்றது, எல்லோரும் பக்தர்களே. அப்படி எல்லா செயலில் ஈடுபட்டு மற்ற பாஷையாக என்னையை சார்ந்திருக்கின்றான், என்னை லட்சியமாக கொண்டு அப்படிப்பட்டவன் என்ன பலன், இரண்டாவது சொல்லிட்டார். மத் பிரசாதா தாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். இந்த மோட்சம் என்ற பதம் பலனை அவன் அடைகின்றான். அப்ப இந்த பலனை அடைய மூல காரணம் என்ன, மத் பிரசாதா முக்கியமான சொல் என்று பார்த்தோம். என்னுடைய அனுகிரகத்தினால். ஆக கர்மயோகத்தில் ஆரம்பித்து இறுதியில் இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான். ஆக இதுதான் படிகள் சொல்லி சொல்றார். பார்ப்போம் பாருங்க நிறைவா. ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. ஞானத்தினால் தான் அவன் அந்த பரம்பொருளை அறிய முடியும். அந்த ஞானம் எதனால் வரும், ஞானம் என்றால் அறிவு எதனால் வரும், விசாரம் இல்லாமல். விசாரம் சொல்லி சொன்னா கேட்டல் இல்லாமல் அவனுக்கு அறிய வராது. ஞானம் திடீர்னு வராது. ஆமா,
திடீர்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகிட. எந்த ஒரு அறிவும் அறிவை தரும் கருவியின் மூலமாக வரும். சரி, அந்த விசாரம் செய்கிறான், நல்லா கேட்குறான், கேட்டும் கூட ஒருத்தனுக்கு ஞானம் வரலையே அப்படி சொன்னான். அவன் மன தூய்மையின்றி கேட்டிருப்பான், மன பொருத்தமின்றி, அல்லது கேட்கின்ற விஷயத்தில் கவனத்தோடு கேட்டிருக்க மாட்டான், அல்லது மனதில் ஒரு மாதிரி சஞ்சலம் இருந்துட்டு இருக்கலாம், அல்லது அமைதி இல்லாத மனதோடு இருந்திருக்கலாம், சத்துவ குணம் இல்லாமல் இருக்கலாம், பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், மன தூய்மை இல்லாமல் இருக்கலாம். ஆக மன தூய்மை இல்லாமல் விசாரம் செய்தால் அவனுக்கு வெறும் அந்த செய்தியா இருக்கும், அவனுக்கு அது ஞானமாக மாறி இருக்காது, அல்லது விசாரமே செய்ய முடியாது சொல்றார். அப்படியே செய்தாலும் விசாரத்தினுடைய அறிவுடைய பலன் வராது. ஆக விசாரம் செய்ய மன தூய்மை வேணும். சரி, மன தூய்மை பெறது என்ன பண்றது சுவாமி? கர்மயோகம் இல்லாமல் மன தூய்மை இல்லை. ஆக நம்முடைய புரிதல் இப்படி இருக்கணுமா? கர்மயோகம் இல்லாமல் மன தூய்மை இல்லை, மன தூய்மை இல்லாமல் விசாரம் இல்லை. அப்படி விசாரம் நடைபெற்றால் விசாரத்தினுடைய பலன் வராது. ஆக அடுத்து விசாரம் இல்லாமல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. முடிஞ்சு போச்சு. இதுதான் படி. ஆரம்பத்தில் இருப்பது கர்மயோகம். அதைத்தான் பகவான் இந்த 56வது ஸ்லோகத்தில் சொல்லியுள்ளார். ஆக ஆரம்பம் முதல் கடைசி வரை பக்தியை நாம் விடக்கூடாது, ஈஸ்வரன் அருளை விடக்கூடாது, பிரார்த்தனை விடக்கூடாது. பகவானுடைய அருளும் பக்தியும் முதல் படியிலிருந்து இறுதி படி வரை அது சென்று கொண்டே இருக்கும், ஊடுருவி இருக்கும். அடுத்து இறுதி படியை தாண்டி விட்டால் இதெல்லாம் வேண்டாமா சுவாமின்னா? வேண்டாம்னா ஒரு வகையில். ஏன்? இறுதி படியில் எங்கே இருப்போம்? இறைவன் இடத்துல இருப்போம், ஈஸ்வரன் இடத்துல இருப்போம். அப்புறம் அங்கே பக்தி வேண்டுமா வேண்டாமான்றது என்ன சொல்லுவோம்? கேள்வியே இல்லை. அங்கே பகவானை நம்ம பிரிக்க முடியாது. அங்கே பகவான் வேறு நான் வேறு இல்லை. அந்த நிலை வரை இறை பக்தி இறை அருள் மிக மிக முக்கியம் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த 18வது அத்தியாய சாரத்தை பகவான் சாரமாக இந்த அத்தியாயத்தை சொல்வதில் பக்தியுடைய சாரத்தை ரொம்ப அழகாக நம்ம சொல்லி கொடுக்கின்றார். அதை சொல்லித்தான் நிறைவுபடுத்துகின்றார். 62வது ஸ்லோகத்துடன் இந்த சாரத்தினுடைய சாரம் நிறைவு பெறும். அதுக்கு பிற்பாடு சில கருத்துக்கள் வரும். ஆகவே இங்கு பகவான் இங்கே பக்திக்கு முக்கியத்துவம் தருவதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக அடுத்து 57வது ஸ்லோகம். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோக உபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் படிப்படியாக சில சாதனங்களை சொல்லப் போகின்றார். ஒரு பக்தர் எப்படிப்பட்ட படிகளின் வழியாக மேலே வர வேண்டும், உயர வேண்டும், எப்படிப்பட்ட சாதனங்களை எடுத்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றார். சபரிமலைக்கு போனால் 18ஆம் படியில் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம். அது போல் எப்படிப்பட்ட படிகள்? இதில் முதல் படி என்ன? ஸ்லோகத்தை பார்க்கலாம். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய. பொதுவாக நம்ம வழக்கமாக சொல்றது என்னவா, நான் எல்லாவற்றையும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்து செய்கின்றேன். அந்த அர்ப்பணம் செய்து செய்வதை தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். அர்ப்பணம் என்றால் என்ன? பதில் வருகின்றது. அர்ப்பணம் என்பது சேதசா மனதினால், விவேக புத்தியா அறிவினால், பாவனையினால், ஆட்டிடியூடினால் வருவது. அதுதான் அந்த அர்ப்பணம் என்பது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாவனை. அந்த மனதில் அந்த பாவனை இருந்தால்தான் என்னை நான் உன்னை எடுத்து சமர்ப்பிக்கின்றேன் என்ன வரும்போது சாஷ்டாங்க நமஸ்காரம்லாம் என்ன அர்த்தம்? மனதில் உள்ள பாவனையை செயலாக காட்டுவது. சரணாகதி எல்லாம் மனதில் இருக்க பாவனையை தான் உடலளை வெளிப்படுத்துகின்ற இந்த செயல்கள் இதெல்லாம். அதற்கு காரணம் மனதில் உள்ள பாவனை. சேதசா மனதினால், விவேக புத்தியா அறிவினாலும் உணர்வினாலும். மிக முக்கியமான கருத்தை இங்க பகவான் சொல்றார். சும்மா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் அர்ப்பணம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வாயில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக இங்க அர்ப்பணம் என்றால் எது அர்ப்பணம்?
நமது அறிவினாலும் பாவனையினாலும். அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே சொன்னார். அந்த அறிவினாலும் பாவனையினாலும் சர்வ கர்மானி, அனைத்து செயல்களிலும், நம்முடைய உடல் மனம் வாக் இவைகளிலிருந்து தோன்றுகின்ற அனைத்து செயல்களிலும் அனைத்து செயல்களையும் அர்ப்பணம் செய்து விவேக புத்தியினால் உணர்வினாலும். மயி சந்நியஸ்ய, மயி என்றால் ஈஸ்வரனாகி என்னிடத்தில், சந்நியஸ்ய அர்ப்பணம் செய்து. இங்கு சந்நியாசம் சொல்லி சொன்னா அர்ப்பணம் செய்தல் சொல்லி அர்த்தம். ஆமா, மறுபடியும் சன்னியாசன்ற வார்த்தை சாமி உபயோகப்படுத்துறாரு பகவான் நினைக்கூடாது. அர்ப்பணம், அவன் இடத்துல விட்டு விடுவது. இங்க அர்ப்பணம் என்றால் சேதசாம், அதுதான் இங்க முக்கியம். அர்ப்பணம் என்பது மனதினால் தான், அது மனதில் தான் நிகழ்கின்றது. அந்த மனதில் உள்ள அர்ப்பண புத்தியை அந்த புத்தி வெளிப்படும் பொழுது உடல்ல ஒரு உடலினால் வெளிப்படுது. அது ஒரு ஃபார்ம், ஒரு வடிவமாகின்றது, செயலாகின்றது. ஒருத்தரோட மனதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் செயல் மூலமா என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்க முடியும், அல்லது சொல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஆக நம்முடைய மனதினுடைய பாவனை வெளிப்படுத்துகின்ற செயல்கள் அது உடலில் ஒரு ஃபார்மா வெளிப்படும் வடிவத்தில். அதுதான் தாய்மொழி சொன்னப்போ பூஜை பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே சொல்லி சொன்னார். அப்போ அந்த நம்ம எப்படி வழிபடுறோம், எந்த தேவதை வழிபடுறோம், என்ன பண்றோம் அப்படி சொல்றது நம்முடைய பாவனையுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பை வெளிப்படுத்த விதம் அது. ஆமா, இப்போ தேசத்து மேல நமக்கு இருக்க பக்தி எப்படி வெளிப்படுத்துறோம், தேசபக்தி பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துறோம், அல்லது கொடியை பார்க்கிறோம், நமஸ்காரம் பண்றோம், தேசிய கீதம் பாடும்போது எந்த சட்டம் நிற்கிறோம். அதெல்லாம் என்ன, சும்மா நிற்கணுன்ற சட்டம் இருந்தா கூட பாவனையோடு மனதில் பாடி அந்த பாவனையோடு அதுக்காக நிற்கிறோம். தேசத்தை நான் நமஸ்காரம் பண்றேன். ஆக சில நேரம் உணவை இறைவனுக்கு படைக்கின்றோம், அர்ப்பணம் செய்திடும், அவரை சாப்பிட்டுறாரு, பின்னால் எடுத்துக்கிறோமா இல்லையா? அங்கே சுவாமி நைவேத்தியம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், பாவனை பண்ணுறோம், ஜலம் விட்டு நீர் அருந்துங்கள் சொல்லி ஆச்சமனம் பண்ணி வச்சு பிற்பாட்டு என்ன பண்ணுறோம், பகவானுக்கு அப்படின்னு நம்ம கைகளில் காட்டு அது மந்திரலாம் சொல்லுவோம். சுவாகா சமானாய சுவாகா சமானாய எல்லாம் சொல்லி அவருக்கு அர்ப்பணம் மட்டும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அது மூடி எடுத்து வச்சிடும், அவரை சாப்பிட்றாரு. அதனுடைய பாவனை அவருக்கு அர்ப்பணம் பண்ணுவது, அது சிம்பாலிக். சாப்பிடுவது மாதிரி அவருக்கு கொடுத்துட்டு நாம தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் வெளி தோற்றத்தில் உள்ள ஒரு ஃபார்ம், இதெல்லாம் செய்கைகள். பகவான் இடத்துல கொண்டு போய் நேர ஒரு சுவாமியுடைய இது சொல்லித்தான் ஆகணும். தேங்காய் உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அந்த சுவாமி சொன்னாங்க கொண்டு வாங்க. அந்த தேங்காய் ஓடெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நைவேத்தியம் பண்ணுங்க. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுங்களா, தேங்காய் உடைச்சி பண்ணுற சரி, ஆனால் பகவான் உண்மையிலேயே சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா நீ சாப்பிடுவா, இப்படியே கொடுத்தா உன்னால் முடியுமா, அப்படி கொடுன்னார். அது எதை காட்டுதுன்னா அவருடைய மனதில் இருக்க பாவனையை காட்டுது. ஆக நமது மனதில் உள்ள சில உணர்வுகளை வெளிப்படுத்த சில செயல்கள் தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல பகவான் சாப்பிடுகின்றாரா, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அவெல்லாம் சாப்பிடத்தில்லை, இருந்தாலும் நாம கொடுக்குறோம், டெய்லி கொடுக்குறோம். ஆக உண்மையான அர்ப்பணம் என்பது என்ன, இங்கு பகவானுடைய பிரசாதம், அது பகவானுக்கு சொந்தமானது, அவருக்கு கொடுத்துட்டு அதை நான் எடுத்துக்கிடுறேன், அவ்வளவுதான். அதுதான் இங்க சேத்தசான்னு சொல்றார். நம் ஒவ்வொருவருடைய செயலும் பகவானுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னால் அது பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்னவா, பகவானுடைய பிரசாதம் என்ற பாவனை நம் மனதில் வருகின்றது. ஆகவே இது வாய் அளவில் சொல்றதோ செயல் அளவில் செய்யறதோ மட்டும் இல்லை, அறிவினால் மனதினால் அல்லது மனதில் உள்ள பாவனையினால் அர்ப்பணம் செய்தல், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அறிவினால் அர்ப்பணம் செய்தல் சொல்லி சொன்னா பகவானை பற்றிய கொஞ்சம் அறிவாக நமக்கு வேணுமே இல்லையா? ஆக பக்தி என்ற விஷயத்தை நம்ம இங்க படிச்சுட்டு வரோம். ஞானமும் பக்தியும் சேர்ந்து தான் போகும் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒருவரை பற்றி அறிவு வர வரத்தான் அவர் மீது நமக்கு அன்பு அதிகமாகும், அல்லது அவரை பற்றி தெரிய தெரிய நமக்கு மனசுல வெறுப்பம் வரலாம் இல்லையா? அப்போ அன்பு வந்ததுன்னா அவரை பற்றி அறிய முயற்சி பண்ணுவோம். அறிய வர வர அவர் பற்றி அவர் மேல அன்பு நமக்கு அதிகமாகும். அதே போல் தான் கடவுள் இடத்துலையும், கடவுள் இடத்துல நம்ம வர வர, கோயிலுக்கு வர வர, அல்லது
அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பு அதிகமாகும். அன்பு அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அவரை பற்றி தெரிய தெரிய அன்பு அதிகமாகும். அப்போது அன்பும் அறிவும் சேர்ந்து போகும். ஒன்றை ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி சொல்கிறாங்க பாருங்க, ஒன்றை ஒன்று வளர்க்கும். ஆகவே ஞானமும் பக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்றை கொன்று உதவுவது, வளர்ப்பது, நிறைவு செய்வது. பக்தி ஞானத்தை பெற வைக்கும், ஞானம் பக்தியை நிறைவு செய்யும், முழுமையாக்கும். அதனால்தான் பகவான் சேதசா சொல்லி சொன்னார், விவேக புத்தியா என்று சங்கரர் விளக்கம் சொல்லிடுறார். அன்பினால் இறைவனை பற்றி அறிவை அடைந்து அந்த உண்மை ஞானத்தினால் அனைத்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல். ஆக இங்கு அர்ப்பணம் என்பது செயல் இல்லை, பாவனை. குறிப்பாக செயலையும் பகவானுக்காக செய்கின்றோம், செயலுடைய விளைவையும் பகவானுடையதாக என்ன பண்றோம், எடுத்துக்கொள்கின்றோம். அதுவும் பாவனையே சொல்லுவார். கோயில் பிரகாரம் சுற்றி வரும்பொழுது பக்தியினால பண்றோம் தோணுது, வாக்கிங் பண்றப்போ பக்தினா தோணுது. ஏன் செய்யறது ரெண்டுத்துல நடக்கிறது தான் நடைபெறுகின்றது. ஆனால் கோயிலை சுற்றி வரும்பொழுது இறைவனை சுற்றி வருன்ற பக்தி இருக்கு, வாக்கிங் போகும்போது அப்படி நமக்கு இல்லை இல்லையா? ஆக இந்த இடத்தில் நம்மை அறியாமல் புத்திக்குள்ள என்ன இருக்கு, இந்த செயல் பகவானுக்காக பகவான் சந்நிதியில் இருக்கின்ற நினைத்து கொண்டோம். அப்படி நினைக்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வந்து விடுகின்றதான். பக்தி செய்துள்ளோம், தவம் செய்துள்ளோம் என்ற உணர்வு நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே நம்முடைய புத்தியில் தான் அர்ப்பணம் இருக்கின்றது. தான் இங்க முதல் பகுதி. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய, அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். பிறகு அடுத்தபடி என்ன, மத் பரக, நானே லட்சியமாக இருக்க வேண்டும். என்னையே நீ பரமாக மேலான லட்சியமாக, உடைய கோல் என்னன்னா நான் தான் சொல்லிடுறேன். ஒரு விளையாட்டு வீரனுக்கு, நல்ல விளையாடுறவனுக்கு என்ன கோலாக இருக்கும், ஆரம்பத்தில் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரணும், ஸ்டேட் லெவல் வரணும், நேஷனல் லெவல் வரணும், அப்புறம் ஒலிம்பிக் இல்லையா, வேர்ல்டு லெவல் வரணும். அது போல் நீ என்னையே முழுமையான இறுதி லட்சியமாக வைத்துக்கொள். நமக்கு என்னென்ன லட்சியம் இருக்குது வாழ்க்கையில், சிறு வயசுலேருந்து பார்க்குறோம், ஒன்று ஒன்றா வந்துட்டு 70 வயசு நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணுமே. லட்சியமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றாரு. என்ன லட்சியம்னா, இல்லை என் பேரன் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் படித்து அவனை வேலை செய்ய வச்சு அவனை ஒரு கல்யாணம் பண்ணி அவன் வயிற்றுல ஒரு குழந்தை பேர் தான் பார்த்துட்டு போனோம், இதுவா லட்சியம்? அது நடக்க தான் போகிறது, தப்பு இல்லை, அது நல்ல லட்சியம்தான். ஆனால் அதை விட பெரிய லட்சியம் ஒன்று இருக்கே, தெரியல, நமக்கு லட்சியமே தெரியலன்னு அர்த்தம். இது சாமானிய மக்களுக்கு இருக்கிற சாமானியமான மனநிலை. ஆக சொல்றார், என்னையே பரமாக கொள்ள வேண்டும், உன்னுடைய பரம புருஷார்த்தமாக இறுதி லட்சியமாக என்னை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதான் சொன்ன, போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே. அந்த பகவானை அடைய வேறு சாதனங்கள் இருக்கலாம், ஆனால் பரம லட்சியம் பகவான் தான், மோட்சம் தான், ஈஸ்வர பிராப்தி தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இது அறிவில் இருக்க வேண்டியது. பிறகு செய்கின்ற செயல்கள் அனைத்து என்ன, அந்த அறிவில் இருந்தால் செய்கின்ற செயல்கள் அனைத்து இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற உணர்விலேயே செய்வோம். அதுதான் சொல்றார், மத்பரக, இவன் முமுட்சுவாக ஜிக்ஞாசுவாக பேரார்வம் உள்ளவனாக இருக்கின்றான். பிறகு என்ன செய்ய வேண்டுமா, இரண்டாவது வரி பாருங்க, புத்தி யோகம் உபாசித்ய. புத்தி யோகம் உபாசித்ய எடுத்துக்கொண்டு, எதை எடுத்துக்கொண்டு? புத்தி யோகம். புத்தி யோகம்னா கர்ம யோகத்துக்கு பேர் தான் புத்தி யோகம். நம்ம 3வது அத்தியாயம் பார்க்கும்போது சொன்னோம், ஒன் வேர்டு ஆன்சர், ஒன் வேர்டு கொஸ்டின் இருக்குன்னா ஒன் வேர்டு ஆன்சர் இருக்கணும். கர்ம யோகம் என்றால் என்ன, அல்லது புத்தி யோகம் என்பது, புத்தி யோகம் என்றால் என்ன சொல்லி கேட்டால் என்ன சொல்லணும், கர்ம யோகம் சொல்லணும்னு சொல்லி நாம் பார்த்துருக்கின்றோம். கர்ம யோகத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படி கேட்கலாம், கேட்டால் என்ன சொல்லணும், புத்தி யோகம். ஏன் புத்தி யோகம் என்றது வந்தது? எல்லாரும் செயல்தான் செய்கின்றார்கள், ஆனால் நாம் செய்கின்ற செயலை கர்மமா கர்ம யோகமா என்பது எது நிர்ணயிக்கின்றது? நம்முடைய அறிவு, புத்தி தான் நிர்ணயிக்கின்றது. ஆகவே இந்த கர்ம யோகத்துக்கு புத்தி யோகம் என்று ஒரு பெயர் உண்டு, நம்ம அங்கே பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் பகவான். ஆக கர்மயோகம் என்பது புத்தியினால் தான், பாவனையால் தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆக ஒரு செயல் கர்மமா கர்மயோகமா என்று நிர்ணயிப்பது அறிவு தான். செயல்கள் ஒன்றே தான் எனினும் அதில் உள்ள பாவனை, உள்நோக்கம் அதுவே. அந்த செயல் கர்மமா கர்மயோகமா நிஷ்காமே கர்மமா என்பதை முடிவு செய்கின்றது. ஆக புத்தி யோகத்தை எடுத்துக்கொண்டு அல்லது புத்தி யோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
பிறகு அடுத்தது என்ன? மச்சித்தக சததம் பவ. பவ என்றால் இவ்விதம் நீ இருப்பாயாக. எவ்விதம்? எப்போது மட்டும். சததம் எப்பொழுதும், ஆல்வேஸ்ன்னு சொல்றார். மச்சித்தக உன்னுடைய சித்தத்திலே நானே இருப்பேனாக. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொன்னார். ஆமா, சித்தத்தினுள்ளே என்னையே நினைத்து கொண்டு. எப்பொழுது பகவான் நம்முடைய சித்தத்தில் இருப்பார்? எது நமது சித்தத்தில் இருக்கும்? எது நமது லட்சியமோ அதுதான் நம்முடைய சித்தத்தில் இருக்கும். அதுவே எல்லா நேரத்தில் இருக்க வேண்டும் என்றால் பொருள் என்ன? அந்த எண்ணம் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க வேண்டும். உண்ட உள் மனதுக்குள்ள அறிவில் எது இருக்கோ அதுதான் நம்மை அறியாம உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கான், ரொம்ப துடிப்பான ஒரு ஆள், சாதிக்கணும்னு நினைச்சா அள்ளும் பகல என்ன தூங்குற நேரத்தை போக மீது நேரம்லாம் அவனுக்கு அதிலேயே கவனம் இருக்கும். அதுக்காக முயற்சி பண்ணுவான். கனவுல கூட அவனுக்கு அதுதான் இருக்கும். அது போல நான் தான் உடைய லட்சியமாக நீ வரித்து கொண்டால், மனதில் நினைத்து கொண்டால் அல்லது எடுத்துக்கொண்டால், உன்னுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாவற்றும் நானே இருப்பேன். அதற்காக உன்னுடைய செயல்கள் இருக்கும். ஆக மச்சித்தக என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு விதமான உபாசனை தான். இது பக்தி யோகம் ஆகின்றது. கர்ம யோகம் பக்தி யோகம் தான். பக்தி யோகத்துல என்ன பாவனை இருக்கின்றது. ஆக இங்கு எப்பொழுதுமே என்னை பற்றி நினைத்து கொண்டிரு. அப்படி நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் முதல் வரியில் சொன்ன மத்பரக நான் தான் லட்சியமாக இருக்க வேண்டும். செய்யும் செயலும் சிந்திக்கும் சிந்தையும் நீ என வாழ் உத்தமர்களுக்கான உறவே பராபரமே. தாய்மன்னர் பராபரக்கண்ணில் அழகா சொல்றார். செய்கின்ற எல்லா செயல்களையும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆக கர்மயோகத்தை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் பகவானுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனாக தொம்பவன் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் வருகின்றது. இந்த இடத்துல பகவான் படிகளை சொல்கின்றார். குறிப்பாக பக்தியை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகின்றார். யார் மீது நமக்கு அன்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களைத்தான் நம்முடைய மனது இயற்கையாக நினைத்து கொண்டிருக்கும். இந்த உணர்வுக்கும் மனதுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கின்றது. ஆக இந்த அன்பு எனும் உணர்வை பகவான் மீது வைத்து பழகிவிட்டால் பகவானை நினைப்பது கஷ்டமில்லை. அது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும். நான் நினைக்கணும் சொல்லுனா நமசிவாயவே சொன்ன அது போல. ஆக பகவானை மறப்பதுதான் கஷ்டமா இருக்கும். அந்த பக்தி என்பது நமக்குள் இருந்தால், சில பேர் கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு என்ன பண்றாங்களாம், நான் தான் பக்தி கர்ம ஞான யோகத்தை இருக்கேன்னு, நான் தான் ஞானியாச்சு, அது வேற எண்ணம். எல்லாம் எதற்கென்று விட்டு விடுவார்கள். இங்கு பக்தி என்பது வெளி தோற்றத்தில் கோயிலுக்கு போவதோ சில விதமான வேஷங்களை போட்டுக்கொள்வதோ மட்டுமில்லை. பக்தி என்பது பாவனை, ஆட்டிடியூட், அன்பு, மனதில் ஊற்றூர் இருக்கக்கூடிய பாவனை. அதுதான் முக்கியம். கல்லேன் மலரேன் கனிந்த அன்பை பூஜை என்ற நல்லோர் பொல்லாயனையும் நாடுவோரோ பைங்கிலேயே சொல்லி கேட்கிறார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே நதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.